வெல்கம் டு வெந்தய கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சூப்பரான டெலிஷியஸான ட்ராகன் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு ட்ராகன் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு பழத்தை எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ என்ன செய்யணும், ஒரு ஸ்பூனை வச்சுட்டு அதில் இருக்கிற பல்பெல்லாம் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம மேஷ் பண்ணணும். மேஷ் பண்ணி தான் நம்ம இது செய்ய போகிறோம். இப்போ அதுக்காக நம்ம முதல்ல இதில் இருக்கிற பல்பெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் எடுத்து சேர்த்துட்டு ஒரு மேஷர் வச்சுட்டு இப்போ நான் அதை மேஷ் பண்ணிடுறேன். நல்லா மேஷ் பண்ணிடணும். நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ரீம் பீட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கணும். க்ரீம் நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஒரு கப் எடுத்திருக்கேன் நான். அது எடுத்துகிட்டு ஒரு பவுலில் நம்ம அது கூட ஒரு ஸ்வீட்டுக்கு சுகர்லாம் சேர்க்க வேண்டாம், கண்டென்ஸ் மில்க் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க்கு. உங்களுக்கு அதிகம் தேவைன்னா கொஞ்சம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்காங்க. இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டு நல்லா பீட்டர் வச்சு நம்ம அடித்து எடுத்துடணும். பீட்டர் வச்சு அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டை சேர்க்க போகிறோம். இப்போ நான் பீட்டரை வச்சுட்டு நம்ம ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம அடித்து எடுத்துடலாம். இப்போ அடிச்சுட்டு இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துடணும். பீட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ட்ராகன் ஃப்ரூட் சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்பேட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட இந்த ட்ராகன் ஃப்ரூட் மிக்ஸை நம்ம இதில் சேர்த்துற போகிறோம். சேர்த்துட்டு நல்லா ஸ்பேட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பீட்டர் வச்சு ஒரு தடவை பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா இது ஸ்பேட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ணலாம். நான் பீட் பண்ணிட்டதும் அதுக்கப்புறம் ஸ்பேட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் அதை ஒரு டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் சூப்பரான ட்ராகன் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. அதனால நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி செய்யுங்க. இப்போ ஒரு டைட் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை மூடி நல்லா டைட்டாக போட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இது ஃபுல்லாக நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ட்ராகன் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் நல்லா இதில் டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதை நல்லா டேப் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடிட்டு ஒரு 8 to 10 hours கம்பல்சரி நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் வைக்கணும். நான் இன்றைக்கி ஓவர் நைட் வைக்கிறேன். ஓவர் நைட் வச்சுட்டு நம்ம காலையில் எடுத்து பார்க்கலாம். ஓவர் நைட் வச்சுட்டு ட்ராகன் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் எடுத்தாச்சு. இப்போ இது சூப்பராக செட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்துருக்கோம். சூப்பராக செட் ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு இப்போது நம்ம ஐஸ்கிரீம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக எடுக்க வருது. அதே சமயம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்தாச்சு. எடுத்து இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான். சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி. சூப்பரான ட்ராகன் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இது கூட நட்ஸு, சாக்கோ சிப்ஸ் எதுனா அவங்கவுங்க இஷ்டப்படி நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். இந்த ஐஸ்கிரீம் டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.